வணக்கம் ஆஃபீஸர்ஸ். டிஎன்பிசிஐ குரூப் 2 குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஓகேவா? இந்த வருஷம் கண்டிப்பாக குரூப் 4ம் இருக்கும், குரூப் 2 இருக்குன்னு சொல்லி ஆர்வத்தோட எல்லாரும் படிச்சுட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சி, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஓகேவா? அந்த நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் முக்கியமான தகவல் கண்டிப்பாக நிச்சயம் இருக்கும். அதில் முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், எப்பொழுதுமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா, ஸோ என்னைக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது, என்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகுது, லாஸ்ட் டேட் அது முக்கியம் இல்லையா? அப்போது ஆகஸ்ட் 11, ஸோ இன்றைக்கி வந்து அறிவிக்கை வந்துருச்சு. இன்னையிலேருந்தே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டேட் என்னைக்குன்னா செப்டம்பர் 9. ஏன்னா நம்ம கடைசி நாளில் வந்து பார்த்திங்கன்னா, போன வருஷம் ஒரு பொண்ணு கூட குரூப் 2க்கு படிச்சுட்டு இருந்தாங்க. பட் அவங்க அப்ளை பண்ண மறந்துட்டாங்க. ஸோ லாஸ்ட் டேட்டை மறந்துட்டாங்க. லாஸ்ட் டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, செப்டம்பர் 9ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட்டு. அடுத்து நம்மளுக்கு எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னா நவம்பர் 1ஆம் தேதி. ஸோ நவம்பர் 1ஆம் தேதி நம்மளுக்கு குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து அன்றைக்கி நடக்க போகுது. ஓகேவா? சரி, அன்றைக்கி ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 3 மாதம், கொஞ்சம் குறைவான நாட்கள் இருந்தாலும் 3 மாதம் நம்மளுக்கு. ஓகே, சூப்பராக தயாராகிடலாம். விண்ணப்பிப்பது எப்படி, என்ன தகுதி அப்படின்னு நம்ம அடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னா, தகுதி வழக்கம் போல் எனிவும் டிகிரி. ஸோ அதை வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க. எந்த டிகிரி படிச்சிருந்தாலும், இது ஏதோ நீங்கள் டிகிரி பட்டப்படிப்பில் ஒரு சிங்கிள் டிகிரி வச்சுருந்தா போதுமானது. ஸோ நீங்கள் இந்த குரூப் 2 குரூப் 2A தேர்வு என்ன பண்ணலாம், எழுதலாம். சில போஸ்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் வேணும். அது ரொம்ப அவசியம் கிடையாது. அதை பற்றி நீங்கள் அதிகமாக குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? இனியும் டிகிரி இருந்தால் போதுமானது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, போஸ்டிங்ஸ் எவ்வளோ வந்திருக்கு. அதானே எல்லாருடைய ஆர்வமாக இருக்கும். எல்லோரும் தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு முறை நம்ம பார்ப்போம். குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41 போஸ்டிங். மொத்தம் வந்து 41 தான். சரியா? அது நல்லா சூப்பராக படிக்கிறவங்க, நல்லா ஏற்கனவே ரொம்ப தயாராகிட்டு இருக்கோம். குரூப் 2 நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ 41 போஸ்டிங் அவங்களுக்கு போதுமானது தான். அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம், அடுத்த கேட்டகரியில் இருக்கவங்க. ஸோ நான் வந்து இனிமேலுக்கு தான் சார் படிக்க ஆரம்பிக்கிறேன். இல்லை ஏற்கனவே கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தீவிரமாக படித்து நான் எப்படியாச்சும் ஒரு ஆஃபீஸராக மாறணும்னு நினைக்கிறவங்க, இந்த குரூப் 2A வந்து நம்ம உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து வைக்கலாம். ஸோ குரூப் 2Aல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் உங்களுக்கு வந்து 780 போஸ்டிங். 780 போஸ்டிங் இருக்குது. ஸோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ஒரு 780, அங்கே ஒரு 40 எடுத்தீங்கன்னா 820 போஸ்டிங் வருது. அப்போது உங்களுக்கு எக்ஸாம்லாம் நடத்தி ரிசல்ட்னா வந்து கவுன்சிலிங்லாம் கொடுத்து நீங்கள் வேலைக்கு போகிறதுக்குள்ள நிச்சயமாக இது வந்து ஒரு 1000 போஸ்டிங்காக நிச்சயம் வேணும் அப்படின்னு உங்களுக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ 1000 கண்டிப்பாக தொட்டுரும். ஸோ 1000க்கு மேலேயும் போகலாம். ஆனால் 1000 கண்டிப்பாக தொட்டுரும். ஸோ அதனால் போஸ்டிங் பற்றி கவலைப்படாதீங்க. சரியா? இது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், இது உங்களுக்கு இலக்கு வச்சு படிச்சீங்க அப்படின்னா, உங்களால் ஒரு அடையக்கூடிய இலக்கு தான். சரியா? நீங்கள் நினைக்கணும், நான் ஜெயிக்கணும். இந்த எனக்கு தேவை ஒரு போஸ்டிங் தானே, இருக்கிறது 800 போஸ்டிங் இருக்குது, எனக்கு ஒரு போஸ்டிங் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தயாரானீங்கன்னா நிச்சயமாக படித்து உங்களால் ஜெயிக்க முடியும். ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஜ் லிமிட் வந்து பற்றி கவலைப்படாதீங்க. ஏஜ் லிமிட் வந்து 18 வயசு தான். எனியும் டிகிரி அப்படிங்கிறப்ப 18 வயசு கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். அதனால் அந்த பற்றி கவலை இல்லை. அதே போல் வந்து நீங்கள் எஸ்சி, எம்பிசி, பிசி, பிசிஎம் அதுபோல் உயர் ஜாதியினராக மட்டும் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. அதனால் ஏஜ் லிமிட் பற்றியும் நீங்கள் அதிகமாக போட்டு நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே தானே? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது யார் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணலாம்னா, டிகிரி முடிச்சிருக்கவங்க, அவங்க சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கவங்க எல்லாருமே பண்ண முடியும். இல்லை லாஸ்ட் எக்ஸாம் அப்பியர் பண்ணியிருக்கவங்க போனால் அவங்க எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ சிலபஸ் வந்து எதுவும் மாற்றிருக்காங்கன்னு கேட்டால், சிலபஸில் பெருசாக மாற்றம் எதுவும் இல்லை. லாஸ்ட் இயர் என்ன சிலபஸோ, ஸோ அதே சிலபஸ் தான். அதனால் அதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எங்கே படிச்சுட்டு இருக்கீங்களோ, அங்கே நல்லா தீவிரமாக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு கூடுதலாக நல்லா படிக்கணும், நல்லா ஷார்ட்கட்டோட படிக்கணும், இந்த எக்ஸாம் நான் அடிச்சாகணும் அப்படின்னா, யாஸ் அகாடமிக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு அட்மிஷன் போட்டுக்கலாம். ஓகேவா? சரி. அதேபோல் கவனிக்க வேண்டிய விஷயம் உடல் தகுதி. உடல் தகுதி வந்து பார்த்தீங்கன்னா, அது பத்தும் எல்லாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சிறை அலுவலர் போஸ்டிங், ஜெயிலருக்கு அந்த மாதிரியான போஸ்டிங் மட்டும் தான் உடல் தகுதி தேர்வு முக்கியம். ஸோ அந்த போஸ்டிங்கை அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் உடல் தகுதி தேர்வு பற்றி நீங்கள் கவலைப்படலாம். மற்றபடி எல்லாரும் உடல் தகுதி தேர்வு அவசியம் அப்படின்னு நினைக்காதீங்க. ரைட்டா? ஹைட் இவ்வளோ இருக்கணும், பாடி இவ்வளோ இருக்கணும், அதை பற்றின கவலை இல்லை. யார் ஜெயிலர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ
அவங்களுக்கு மட்டும் இருந்தா போதும். அதேபோல வந்து சில பேர் டைப்பிஸ்ட் அவசியமான்னு சொல்லி டைப்பிஸ்ட் வந்து இந்த இதில வந்து பெரும்பாலும் அவசியம் இல்ல. ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது முடித்திருந்தால் அவங்களுக்கு முன்னுரிமை குடுப்பாங்க. அவ்வளோதான் டைப்பிஸ்ட், சிஓ இதுக்கெல்லாம். ஆனா டைப்பிஸ்ட் முடிச்சிருக்கணுமா, சிஓ முடிச்சிருக்கணுமா அப்படின்னா கவலைப்படாதீங்க. அதெல்லாம் இதில நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. எனிவன் டிகிரி இருந்தா போதும். படிக்கணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும், வெறியும் இருந்தா போதும். இதில 800ல நீங்க ஏதோ ஒரு போஸ்டிங்கில உள்ளார உங்களால போக முடியும். சரியா? அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கான தகுதிகள் அவங்க நீங்க பார்த்துக் கொள்ளலாம். அம் வேற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அப்ளை பண்றது எப்போ? ஸோ அப்ளை பண்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க கவனிக்க வேண்டிய விஷயம், அங்க இருக்கு பாருங்க. தரவரிசை நடைமுறை. இப்ப எக்ஸாம் எழுதிட்டீங்க, நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. அடுத்து அவங்க வேலைக்கு தெரிவு செய்யும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இத நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அ நம்ம முதல்நிலை தேர்வு எழுதுறோம். அதுக்கப்புறம் முதன்மை தேர்வு எழுதுறோம். முதன்மை தேர்வுல வந்து தாள் 2ல் எடுக்கக்கூடிய மார்க்க வச்சு தான் உங்களுக்கு ஜாப் வந்து குடுக்க போறாங்க. சரியா? அப்படி குடுக்கும்போது பாருங்க, 1க்கு மேற்பட்ட தேர்வர்கள் சம மதிப்பெண்கள் பெற்றால் அதிக கல்வி தகுதி. இப்போ 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 400 மார்க் எடுத்திருக்காரு. இன்னொருத்தர் 400 மார்க் எடுத்திருக்காரு. அப்ப இவருக்கு யாருக்கு வேலை குடுக்குறது அப்படின்னு பார்க்குறப்ப, இவரு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி முடிச்சிருக்கிறாரு. இவரு எம்எஸ்சி முடிச்சிருக்காரு. அப்படின்னா, எப்போ மார்க் சமமா இருக்கக்கூடிய கண்டிஷன்ல மட்டும் தான். சமமா மார்க் இருக்கு அப்படின்னா மட்டும் இவருக்கு முன்னுரிமை குடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதி சமமா இருக்கு. எல்லாமே சமமா இருக்கு. மார்க்கும் சமமா இருக்கு. கல்வி தகுதி சமமா இருக்குன்னா, அடுத்து ஏஜ். இப்போ 2 பேருமே பிஎஸ்சி முடிச்சிருக்கிறாங்க. 2 பேருமே 400 மார்க் எடுத்திருக்காங்க. அப்படின்னா 2 பேருடைய ஏஜ் பார்ப்பாங்க. ஒருத்தர் 35 வயசு இருக்கு. ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசு இருக்கு. அப்படின்னா 40 வயசுக்காரருக்கு முன்னுரிமை குடுப்பாங்க. ஓகேவா? சரி அடுத்து என்ன பிரச்சனை பாருங்க. அப்படின்னா ஓகே கல்வி குவாலிஃபிகேஷன் வந்து ஒண்ணா இருக்கு. மார்க் ஒண்ணா இருக்கு. ஏஜும் ஒண்ணா இருக்கு. இது 3ம் ஒண்ணா இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த அப்ளிகேஷன் எப்ப போட்டீங்க? அதோடைய சீனியாரிட்டி. அப்ளிகேஷன் சீனியாரிட்டி வந்து கடைசியா வந்து பார்ப்பாங்க. சரி சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா, இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எவ்வளோ சீக்கிரமா உங்களால அப்ளை பண்ண முடியுமோ, அவ்வளோ சீக்கிரமா என்ன பண்ணிருங்க, நீங்க அப்ளை பண்ணிருங்க. ஏன்னா, ஒருவேளை இந்த சூழல் உங்களுக்கு வந்தால், அப்போது அது உங்களுக்கு கை குடுக்கும். கடைசி நாள்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டு முண்டி அடிச்சுக்கிட்டு, இல்ல சர்வர் ஒர்க் ஆகல, அப்ளை பண்ணவே முடியல அப்படின்னு நீங்க கவலைப்படாம இருக்கிறதுக்கு, ரொம்ப விரைவாக நீங்க என்ன பண்ணுங்க, அதற்காக நாளைக்கே பண்ண வேணாம். ஒரு 1 நாள், இல்ல ஒரு 2 நாள் என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு காத்திருந்து பண்ணுங்க. ஏன்னா சில பேரு அப்ளை பண்ற இடத்துல அவங்க நெறைய மிஸ்டேக்ஸ்லாம் ஆரம்பத்தில பண்ணுவாங்க. ஸோ, அதெல்லாம் வந்து அவங்க ஒரு 2, 3 அப்ளிகேஷன் பண்ணி, அத அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி பண்ணி அவங்க தயாராகிக்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணலாம். சரியா? மொத ஆளா போய் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா மொத ஆளா அப்ளை பண்றப்ப ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் கூட வரலாம். ஸோ, அதனால ஒரு நாள் அன்னைக்கு நைட்டு, இல்ல அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுங்க, நீங்க அப்ளை பண்ண பாருங்க. ஓகே தானா? அடுத்து தேர்வுக்கான திட்டம் இத பார்த்துருவோம். இது மிக முக்கியமானது தேர்வுக்கான திட்டம். என்ன அப்டி சொன்னா, அப்ப நம்மளுக்கு முதல்நிலை தேர்வ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா, பொது அறிவு 75 கொஸ்டினும், அடுத்து திறனறிவு மனக்கணக்குல வந்து பார்த்தீங்கன்னா, 25 கொஸ்டினும், பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் 2மே இருக்கு. பொது தமிழ் எடுத்துக்கலாம், ஆங்கிலம் எடுத்துக்கலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு. ஸோ மொத்தம் 3 மணி நேரம் பரீட்சை OMRல வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த மதிப்பெண் அடிப்படையில உங்களுக்கு குரூப் 2 அல்லது குரூப் 2க்கான முதன்மை தேர்வு நீங்க என்ன பண்ணலாம்? அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ முதன்மை தேர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தாள் 1, தாள் 2 அப்படின்ற 2 தேர்வா நடக்கும். குரூப் 2 பொறுத்தவரைக்கும். சரியா? தாள் 1 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தரப்புல தகுதி தேர்வு. ஸோ அதில 40 மார்க் எடுத்தா போதும். அதுக்கப்புறம் பொது அறிவு, அது பட்டப்படிப்பு தரத்தில இருக்கும். ஸோ 300 மார்க் உங்களுக்கு. அது வந்து நீங்க 90 மார்க் எடுத்தா போதும். ஆனா, இதில கவனிக்க வேண்டிய விஷயம், இது வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. நீங்க விரிவாக விடை எழுத வேண்டும். எதுக்கு? குரூப் 2 அந்த 41 போஸ்டிங்க்கு போறவங்களுக்கு மட்டும் தான். ஓகேவா? அடுத்து குரூப் 2 ஏ. ஈஸியா நீங்க கிளியர் பண்ண வேண்டிய விஷயம். அது 2 குரூப் 4 எழுதுன மாரி நெனச்சுக்க வேண்டியது தான் இது. குரூப் 2 ஏ வந்து நீங்க ஏன் நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொன்னா, ஒரு 2 குரூப் 4 படிக்கிற மாரி நான் வச்சுக்கோங்க. ஒரே குரூப் 4. அப்ப 3வதா குரூப் 4 எக்ஸாமே வரும். அப்போ குரூப் 4 எக்ஸாம் கண்டிப்பா அடிக்கலாம். இப்போ குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா, பிரிலிமினரி, மெயின்ஸ் எழுதினா 2 குரூப் 4 அடுத்து இன்னொரு குரூப் 4 சேர்த்தா 3 குரூப் 4 நீங்க எழுத போறீங்கன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே. அப்ப குரூப் 2 ஏ பணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயும் தாள் 1, தாள் 2 இருக்கு. தாள் 1 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 100 மார்க். அது தகுதி தேர்வு மட்டும் தான். 40 மார்க் எடுத்தா போதும். அது விருந்துரைக்கும் வகையில, எழுதக்கூடிய வகையில இருக்கும். அது பின்னாடி பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, தாள் 2 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொது அறி பொது அறிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 150 வினாக்கள் இருக்கும். அடுத்து
உங்களுக்கு ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 சரியா? மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் 300 மார்க்கு. இது வந்து சிபிடி அடிப்படையில இருக்கும். இது வந்து ஓஎம்ஆர் கிடையாது. இது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து இருக்கும். ஓகேவா? சரி. இதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்து இடஒதுக்கீடு அடிப்படையில குடுப்பாங்க. அதனால மிக முக்கியமா தமிழ் வழி கல்வி இடஒதுக்கீடு பெரும்பாலானோருக்கு தேவைப்படாது. ஏன்னா, பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, டிகிரி படிக்கும்போது தமிழ் மீடியமா, இங்கிலீஷ் மீடியமா நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அ டிகிரி வரைக்கும் நீங்க தமிழ் மீடியம் பண்ணியிருந்தா மட்டும் தான் செல்லுபடியாகும். அப்படி தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வைக்கும்போது, நீங்க 1ஆம் வகுப்புலேருந்து கடைசி வகுப்பு வரைக்கும் நீங்க என்ன டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களோ, அல்லது டிகிரி முடிச்சிருக்கீங்களோ, இதுவரைக்கும் அதுவரைக்கும் நீங்க தமிழ்ல படிச்சிருந்தா மட்டும் தான், இந்த தமிழ் வழி தகுதி தேர்வு உங்களுக்கு செல்லுபடியாகும். ஓகேவா? ஸோ, அதனால அப்படி இருக்கிறவங்க, டிகிரி வந்து தமிழ் வழி கல்வியில படிச்சவங்க, இல்ல 1ஆம் வகுப்புலேருந்து நான் டிகிரி வரைக்கும் தமிழ் வழி கல்வி படிச்சிருக்கேன்னா, அவங்களுக்கு தான் தமிழ் வழி கல்வி வந்து இங்க செல்லுபடியாகும். மற்றவர்களுக்கு இது வந்து பெரும்பான்மையாக இது நம்மளுக்கு பயன் தரப்போவது இல்ல. ஓகேவா? சரி. அடுத்து ஃபோட்டோஸ் அந்த மாரி வச்சுக்கங்க. அவங்க சொல்ற மாரி வெயிட்டு, அதோட பேரு, டேட்டு இதெல்லாம் வச்சு இந்த சைஸ்ல இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். தேர்வு மையம் உங்களுடைய மாவட்டத்தில நீங்க செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம், தேர்வு கட்டணம். ஸோ தேர்வு கட்டணம் வந்து ரூ. 100 தான். உங்களுக்கு கட்டண சலுகை இருந்ததுன்னா, நீங்க அந்த சலுகைகள அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? மெயின்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது தனியா அப்ளை பண்ணிக்கணும். இப்போ ஒரே அப்ளிகேஷன் வந்து இல்ல. ஓகேவா? அதேபோல வந்து சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கட்டாயம் கிடையாது. சில ஹேண்ட்லூம் அந்த அந்த நெய்தல் துறைவான அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் பார்வை திறன் வந்து கட்டாயம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிரேட் 3 இருந்தாவே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அம் அடுத்து வேற என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஓகே. இது சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம். சிலபஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். சிலபஸ் வந்து நம்ம லாஸ்ட் இயர்ஸ் இருக்க அதே சிலபஸ் தான். ஸோ அதில எந்த சேஞ்சஸுமே அவங்க என்ன பண்ணல. அதனால நீங்க கண்ண மூடிக்கிட்டு நம்ம சிலபஸ எடுத்துக்கிட்டு நம்ம படிக்க வேண்டியது தான். படிக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ஓகே தானா? ஸோ இவ்வளோதான். வேற எதுவும் இருந்தா நம்ம அடுத்த வீடியோல உங்களுக்கு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு 800 போஸ்டிங் உங்க கையில இருக்கு. இத நீங்க உங்களுக்கு உரியதா எப்படி மாற்ற போறீங்க? அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பாருங்க பொது அறிவியலேருந்து 5 கேள்வி. அடுத்து இத படிக்கலாம், படிக்காம கூட இருக்கலாம் நம்ம. அடுத்து புவியியல்லேருந்து ஒரு 5 கேள்வி கண்டிப்பா படிக்கணும். அடுத்து இந்திய வரலாறு, பண்பாடு, தேசிய இயக்கம் அதுலேருந்து 10 கேள்வி. ஸோ படிச்சிருப்பீங்க. நல்லா படிக்கலாம். அடுத்து இந்திய ஆட்சியில் 15 கேள்விகள். ஸோ இந்திய ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யுபிஎஸ்சி தரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வகுப்புகள வந்து யூடியூப்ல ஃப்ரீயாவே எடுத்துட்டு இருக்கோம். ஒரு 6, 7 கிளாஸ் வந்து எடுத்துருக்கோம். அத பாருங்க. தொடர்ந்து நாளைக்கு கூட அந்த கிளாஸஸ் இருக்கு. நீங்க அத அப்ளை பண்ணி பாருங்க. அதில எக்ஸ்ட்ரா தகவல் நெறைய இருக்கும். ஸோ இது குரூப் 2க்கு அப்ப நடத்துறப்பயே சொல்லுவேன். இது குரூப் 2க்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி. அதனால பாருங்க. எல்லா பாடமுமே உங்களுக்கு யூடியூப்ல நடத்துவதற்கு நான் வந்து முயற்சிக்கிறேன். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய அன்பையும், ஆதரவையும் என்ன பண்ணுங்க தெரிவிங்க நண்பர்களுக்கு. அ படிக்கிற நண்பர்களுக்கு நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்க வேணாம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம். ஸோ மிக முக்கியமான பாடம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். இதில வந்து ஒரு 20 கேள்விகள் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு. ஸோ இதுலேருந்து ஒரு 20 கேள்விகள். இதான் வந்து ஜிஎஸ்ல வர 75 கொஸ்டினு. அடுத்து வந்து உங்களுக்கு ஆப்டிட்யூட்லேருந்து ஒரு 25 கொஸ்டினும், அடுத்து ரீசனிங்லேருந்து ஒரு 10 கேள்வியும் வரும். இது 10ஆம் வகுப்பு தரம் தான். ரெகுலரா டெய்லியும் மேத்ஸ் கிளாஸ் இருந்தா மட்டும் தான் முடியும். ஸோ நம்ப குரூப் 2 கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியும் நம்மளுக்கு மேத்ஸ் கிளாஸ் உண்டு. தினமும் திங்கள் டூ சனி நம்மளுக்கு வகுப்பு நடைபெறுது. எல்லா நாளும் உங்களுக்கு மேத்ஸ் கிளாஸ் இருக்கு. ஸோ இப்போ மேத்ஸ் எனக்கு சுத்தமா வராதுங்கிறவங்க வந்தீங்கன்னா, உங்களால ஒரு டெய்லி மேத்ஸ் போடும்போது மேத்ஸ் இயல்பா உங்களுக்கு வந்துரும். சரியா? அதுக்கப்புறம் தமிழ் அ அல்லது ஆங்கிலம். ஸோ தமிழ் வழி கல்வி தமிழ் வழியில எழுதுறவங்க தமிழ் வழி எடுக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் மீடியம் எடுத்துக்கலாம். ஸோ அதற்கான சிலபஸ் தான் அங்க குடுத்துருக்குறாங்க. இதுவும் எந்த மாற்றமும் அதில இல்ல. பட் கவனிச்சுக்க வேண்டிய விஷயம் என்னான்னு சொன்னா, இது போன டைமும் குடுத்துருந்தாங்க. யூனிட் 7. இப்போ யூனிட் 7ங்கிறது இதுதான். இலக்கியம், தமிழறிஞர்களும், தமிழ் தொண்டும். இதுலேருந்து ஒரு 15 கேள்வி கேட்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு திருக்குறள்லேருந்து நாலடியாறு, நம்முடைய சிற்றிலக்கியங்கள், போப்பு இந்த மாரி இதெல்லாம் வந்து பள்ளி பாட புத்தகத்திலேருந்து கேட்கப்படும். இத வச்சு தான் அடிப்படையா சொல்லி கேட்டுருக்காங்க. அப்போ நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது விஷயம் என்னான்னு சொன்னா, இந்த யூனிட் 7 மட்டும் தான் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கலாம். ஓகேவா? ஸோ மத்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்லயும் கேட்கலாம், 12த் வரைக்கும் கேட்கலாம், பழைய ஸ்கூல் புக் கேட்கலாம், இல்ல அந்த காலத்தில இருக்கக்கூடிய புக்லேருந்து கேட்கலாம், இல்ல அவுட் சோர்ஸ் வேற எங்கேருந்து வேணாலும் இந்த சிலபஸ் தொடர்பான
அவங்க கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். இதுக்கேற்ற மாரி படிக்கலாம். இத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இதற்கான புத்தகங்கள் நம்மகிட்ட இருக்கு. நீங்க வாங்கி படிக்கலாம். குரூப் 2க்கான மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நம்மள்ட்ட தனித்தனியா இருக்கு. தேவைப்படுறவங்க நீங்க என்ன பண்ணலாம், படிச்சுக்கலாம். ஓகேவா? சரியா? உங்களுக்கு அப்ப இந்த குரூப் 2வ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு நம்ம வந்து வர ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இலவச ஒரு டெமோ கிளாஸ் வந்து இருக்கு. ஓகேவா? என்னைக்கு அப்டின்னா, ஆகஸ்ட் 16 ஞாயிற்றுக்கிழமை. ஸோ எல்லாராலயும் வர முடியும். அப்போ நீங்க நேரடியா வந்து கலந்துக்கலாம். 10:30லேருந்து 1:30 வரைக்கும் அதற்கான கிளாஸ் வந்து நடக்கும். ஓகேவா? அ வர எல்லாத்துக்கும் ஒரு மினி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்து அ ஒரு இன்ட்ரோடக்ஷன் அறிமுக மெட்டீரியல் வந்து உங்களுக்கு இலவசமாக தரப்படும். ஆம், அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய மெட்டீரியல்ஸ் நீங்க பார்க்கலாம். ஸோ, அதுக்கப்புறம் நம்முடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ ஷார்ட்கட்ஸ் நம்ம சொல்லி தரோம் அப்படிங்கிறது ஷார்ட்கட்ஸோடைய யூசேஜ் வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ, அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் உடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்க அதில தெரிஞ்சுக்கலாம். அ ஓகேவா? ஸோ, இதில அதேபோல நம்மளுக்கு கிளாஸஸ் வந்து ஆன்லைன்லயும் இருக்கு, ஆஃப்லைன்லயும் இருக்கு. ஸோ, ஆன்லைன்ல இருக்கு, ஆஃப்லைன்ல இருக்கு. அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆன்லைன்ல இருக்க கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் வித் ரெக்கார்டிங் கிளாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைனும் உங்களுக்கு வரும். அதே சமயத்தில ஆன்லைன்ல நீங்க பார்க்கலாம். கட்டின காசு வேஸ்ட் ஆகாது. ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகும். ஸோ, அதெல்லாம் எப்படி பார்க்கறது? எப்படி நம்ம கிளாஸஸ் எல்லாம் கிடைக்கும்? அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அ நேரா வர முடிஞ்சவங்க நீங்க இந்த நம்பருக்கு 9597003467 அப்படிங்கிற என்னுடைய நம்பருக்கு நீங்க ஃபோன் செய்து நீங்க உங்களுடைய புக்கிங் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில வரலாம். ஓகேவா? ஸோ வர முடியாதவங்க நீங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி உங்களுடைய தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸாம நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடத்தி கொடுக்க முடியும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நம்மள்ட்ட சிறப்பான மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கு. ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் மாடல்ஸ் இருக்கு. ஷார்ட்கட்ஸ் இருக்கு. அப்புறம் உங்கள எக்ஸாம் நடத்தி உங்கள மானிட்டர் பண்ண முடியும். பண்ணி உங்கள ஜெயிக்க வைக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ நீங்களும் நம்பிக்கையோட வாங்க. நிச்சயமா என்ன பண்ணலாம், ஜெயிக்கலாம். யாஸ் அகாடமி தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல வந்து இருக்கு. தஞ்சாவூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு நீங்க தெற்கு வீதி வந்தீங்க அப்படின்னா, அம் தெற்கு வீதி டார்லிங் ஷாப்பிங் மால் இருக்கும். ஸோ அதோடைய ஆப்போசிட்ல நம்ப யாஸ் அகாடமி வந்து இருக்கு. ஸோ நேரா நீங்க வந்து படிக்க வரவங்க வரலாம். ஆன்லைன்ல, ஆஃப்லைன்ல டெஸ்ட்டு, மெட்டீரியல்ஸ் எல்லா ஆப்ஷனும் இருக்கு. உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியுமோ, அந்த ரேஞ்சில உங்களுக்கு கோர்சஸ் இருக்கும். நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ எந்த டீட்டெயில்ஸா இருந்தாலும் என்னுடைய இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.